இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% சீராக கூடிக்கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அதோட பர்சன்டேஜ் வந்து 100% இருக்கும். ஆனால் இந்த கிராமத்தில் மக்கள் தொகை 100% இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கூடுறது. அப்போ ப்ளஸ் 6ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ 2 ஆண்டுகளுக்கு எத்தனை வருஷத்துக்கா? 2 வருஷம். ஸோ n = 2ன்னு எழுதிக்கிட்டேன். மக்கள் தொகை 10,000 இருந்து 10,000 முதல்ல இருக்குது. கடைசி எவ்வளோ மாறுதான்? 11,025 மாறுது. அதிகரிக்கிறது எனில் ஸோ அந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துக்கு 100 + R% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 100 + R / 100. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கும் 100 + R / 100 பர்சன்டேஜ்னால /100 போடுறோம். ஸோ முடிவில் இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? இதையும் கட் பண்ணுறேன், இதையும் கட் பண்ணுறேன். ஸோ 2 டைம் இருக்கா? அப்போ 100 + R² எழுதிக்கிறேன். 11,025. ஸோ இப்போ இந்த சைடு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த சைடு ரூட் எடுக்கணும். பெரிய வேல்யூ. ஸோ ரூட் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுங்கள், வழக்கம் போல் டேனா மெத்தட் போட்டுருங்க. 11,025. ஸோ இது எதால் பெருக்கலாம்? 5ஆல் பெருக்குனா 2,205 வரும். ஸோ மறுபடியும் 5ஆல் பெருக்குனா 441 வரும். ஸோ 7ஆல் பெருக்குவோம். பெருக்குனா 63. ஸோ மறுபடியும் 7ஆல் பெருக்குனா 9. 3ஆல் பெருக்கலாம். மறுபடியும் 3ஆல் பெருக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரூட் எடுக்கும்போது என்ன வரும்? 2 டேமுக்கு சேர்த்து ஒரு டேம் வெளில எடுத்துருவீங்க. 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளில எடுக்கணும். ஸோ முதல்ல இந்த சைடு இருக்கிறத எழுதிக்கிறேன். 100 + R², 2 5க்கு பதிலாக ஒரு 5, 2 7க்கு பதிலாக ஒரு 7, 2 3க்கு பதிலாக ஒரு 3. அப்போ என்ன ஆயிரும்? ரூட் அவுட் வெளில எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 100 + R எல்லாம் பெருக்குனா 105ன்னு வரும். ஸோ 6 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 100 அங்கிட்டு போய் கழிச்சா 105 - 100 என்ன வரும்? நமக்கு 5ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ 5ங்கிறது ஆன்சர்.